அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தரம் 6இல் கல்வி கற்கும் மாணவர்கள் என்னென்ன பாடங்களை கற்க வேண்டும், அந்த பாடத்தெரிவுகள் மற்றும் மொடியூல்கள் அவற்றிற்கான திறன் மட்டங்கள் போன்றன எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை இன்று பார்க்கலாம். இத்தகவல்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாது பெற்றோர்களுக்கும் தெளிவூட்டுவதாக அமையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து எமது வீடியோக்களை பார்வையிட எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாடங்கள் அல்லது மொடியூல்கள். புதிய கல்வி திட்டத்தின் கீழ் பாடங்கள் அனைத்தும் மொடியூல்களாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனால் இங்கு மொடியூல்கள் எனும் சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகின்றது. பழைய பாடத்திட்டத்தின் கீழ் கட்டாய பாடம் அதே போன்று பாஸ்கெட் சப்ஜெக்ட் என்று இருந்தது போல் புதிய கல்வி திட்டத்தின் கீழும் அத்தியாவசிய பாடங்கள் எசென்ஷியல் சப்ஜெக்ட் என்று சொல்லி கட்டாய பாடங்கள் குறிக்கப்படுகிறது. இந்த கட்டாய பாடங்கள் மொத்தமாக 15 பாடங்கள் உள்ளன. இந்த 15 பாடங்களும் கட்டாயம் எல்லா மாணவர்களும் கற்க வேண்டும். இதில் விதிவிலக்கு கிடையாது. அனைத்து மாணவர்களும் இந்த 15 பாடங்களையும் கற்றே ஆக வேண்டும். இரண்டாவது பாடத்தொகுதி தான் further learning modules, அதாவது மேலதிக கற்றல் மொடியூல்கள். இந்த மேலதிக கற்றல் மொடியூல்கள் 14 காணப்படும். இந்த 14 பாடங்களிலும் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய 3 பாடங்களை தெரிவு செய்து அதனை கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது பாடத்தொகுதி transversal skills modules, நிலைமாற்றி திறன் மொடியூல்கள். இந்த மொடியூல்கள் மொத்தமாக 9 காணப்படும். இதில் மாணவர்கள் 2 பாடங்களை தெரிவு செய்தல் வேண்டும். எனவே அத்தியாவசிய பாடங்கள் 15, மேலதிக கற்றல் மொடியூல்களில் 3, நிலைமாற்றி திறன் மொடியூல்களில் 2, மொத்தமாக 20 பாடங்கள் மாணவர்கள் கற்க வேண்டும். 20 பாடங்கள் என்று சொல்லும் போது மாணவர்களுக்கு இது வெயிட்டாக இருக்கும் என்று சிந்திக்க தேவையில்லை. ஒவ்வொரு பாடத்திற்கும் அதன் மொடியூல்களின் எண்ணிக்கை வித்தியாசப்படுவதால் மாணவர்களுக்கு போதுமான திறன்களை வளர்க்கக்கூடிய அளவிலேயே இந்த மொடியூல்கள் அமைய பெற்றிருக்கும். அதனால் பாடங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய பாடங்களை மிகவும் இலகுவாக இந்த அட்டவணையில் நாங்கள் பார்க்கலாம். இது தரம் 6க்கு மாத்திரமல்ல, தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளில் இதே பாடங்களை தான் தெரிவு செய்ய வேண்டும். எனவே 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கு எவ்வாறு பாடங்கள் அமையும் என்று சொல்லி பார்த்தால், முதலாவதாக அத்தியாவசிய பாடங்கள் எசென்சியல் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம், அதாவது கட்டாய பாடம். இந்த கட்டாய பாடங்கள் பாருங்க 15 பாடங்கள் தரப்பட்டிருக்குது. முதலாவது தாய்மொழி, அடுத்தது ஆங்கில மொழி, இரண்டாம் தேசிய மொழி, கணிதம், விஞ்ஞானம், சுகாதாரமும் உடற்கல்வியும், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம், புவியியல், வரலாறு, குடியுரிமை கல்வி, சமயம் மற்றும் விழுமிய கல்வி, அழகியற் கல்வி, முயற்சியாண்மை மற்றும் நிதிசார் அறிவு, இறுதியாக விளையாட்டு, நூலகம், கழகங்கள் மற்றும் சங்கங்களில் பங்கேற்றல். இந்த 15 பாடங்களும் மாணவர்கள் கட்டாயம் தெரிவு செய்து கற்றே ஆக வேண்டும். இது கட்டாய பாடங்கள். 15 பாடங்களும் அனைத்து மாணவர்களும் விரும்பியோ விரும்பாமலோ கற்க வேண்டும். இதில் இந்த 14 பாடங்களுக்கும் 1 தொடக்கம் 14 வரையான பாடங்கள் அனைத்திற்கும் மொடியூல்கள் உள்ளன. அதாவது இப்ப யூனிட் அல்லது புத்தகங்கள் இல்லை, மொடியூல்களாகவே வழங்கப்படும். இந்த 14 பாடங்களுக்கும் மொடியூல்கள் உள்ளன. இந்த 15வது பாடத்திற்கு மொடியூல்கள் கிடையாது. இது விளையாட்டு, நூலகம், கழகங்கள் மற்றும் சங்கங்களில் மாணவர்கள் பங்கேற்பதற்காக மாத்திரமே இந்த பாடம் குறிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதில் பங்கேற்பதற்கு அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா திறன் மட்டம் தரப்பட்டிருக்குது, அதாவது கிரெடிட் என்று சொல்லுவோம். முதலாவது பாருங்க, தாய்மொழிக்கு 3 கிரெடிட் தரப்பட்டிருக்குது, ஆங்கில மொழிக்கு 3, இரண்டாம் தேசிய மொழி 1 கிரெடிட். இப்படி பாடங்களுக்கு 1 கிரெடிட் உள்ள பாடங்களும் இருக்கின்றன, 2 கிரெடிட் உள்ள பாடங்களும் இருக்கின்றன, 3 கிரெடிட் உள்ள பாடங்களும் இருக்கின்றன. அதிகூடிய கிரெடிட் 3 கிரெடிட் உள்ள பாடங்கள் தான் தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கு உள்ளன. இவ்வாறு மொத்தமாக கட்டாய பாடங்களுக்கு 30 கிரெடிட் கிடைக்கும். இந்த 30 கிரெடிட்டுக்கான கற்றல் செயற்பாடே மாணவர்களுக்கு நடைபெறும். இதிலையும் இந்த 15வது இருக்கின்ற விளையாட்டு, நூலகம், கழகங்கள் மற்றும் சங்கங்களில் பங்கேற்றல் என்ற பாடத்திற்கு 2 கிரெடிட்கள் வழங்கப்படும். இந்த 2 கிரெடிட்களும் எப்படி வழங்கப்படும் சொன்னா, விளையாட்டுக்கு தனி 1 கிரெடிட்டும், ஏனைய நூலகங்கள், கழகங்கள், சங்கங்கள்ல பங்கேற்கிறதுக்கு 1 கிரெடிட்டுமாக இருக்கும். ஆகவே மாணவர்கள், எல்லா மாணவர்களும் கட்டாயம் விளையாட்டிலும் பங்கு பெற்ற வேண்டும். அதே போன்று பாடசாலையில் உள்ள கழகங்கள், சங்கங்களிலும் பங்கேற்க வேண்டும். இவ்வாறு இந்த கட்டாய பாடங்கள், அத்தியாவசிய பாடங்கள் 15 காணப்படும் தரம் 6இல் உள்ள மாணவர்களுக்கு. இது தவிர மாணவர்கள் தொகுதி பாடங்களுள் முதலாவதாக மேலதிக கற்றல் மொடியூல்கள் further learning modules சொல்லி இருக்குது. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத பாருங்க. இதுல மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா 3 பாடங்களை தெரிவு செய்யணும். இந்த 3 பாடங்களும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு கிரெடிட் கொண்டதாக இருக்கும். கிரெடிட்னா என்னன்னு சொல்லி வீடியோல நான் பின்னால விளக்குறேன். இப்போதைக்கு நீங்க பாடங்களை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மேலதிக கற்றல் மொடியூல்கள்ல மாணவர்கள் 3 பாடங்களை தெரிவு செய்யணும். அது எந்த பாடங்கள்னு சொன்னா, ஏற்கனவே கட்டாய பாடங்களாக நான் சொன்னேன் தானே இந்த 15 பாடம். இந்த 15ல
15வது இந்த விளையாட்டு நூலகம் கழகம்னு சொல்லி இருக்கிற அந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த சப்ஜெக்ட் தவிர இந்த 1 தொடக்கம் 14 வரையான இந்த சப்ஜெக்டில் மேலதிக மொடியூல் ஒன்றை தெரிவு செய்யலாம். அதாவது இந்த 15 பாடங்களும் கட்டாய பாடங்களாக இருக்கும். திரும்ப 2வது தெரிவிலை மாணவர்கள் இந்த 14 பாடங்களிலும் இருந்து 3 பாடங்களை தெரிவு செய்வார்கள். உதாரணமாக ஒரு மாணவர் கட்டாயமாக தாய்மொழி தெரிவு செய்திருக்க வேண்டும், அது கட்டாயமாக படிப்பார். மேலதிகமாக அவர் மேலதிக பாடத்துக்குள்ளேயும் அவர் என்ன செய்யலாம், தாய்மொழியை அவர் விரும்பினால் தெரிவு செய்யலாம். அப்ப கட்டாய பாடத்துக்குள்ளேயும் தாய்மொழி வரும், மேலதிக மொழிகளுக்குள்ளேயும் தாய்மொழி வரும். அல்ல அவருக்கு தாய்மொழி விருப்பம் இல்லை, அவர் கணிதத்தை எடுக்க போறாருன்னு சொன்னா கட்டாய பாடத்தில் அவர் கட்டாயம் கணிதம் எடுத்திருப்பார். அவர் மேலதிக கற்றல் மொழிகளுக்குள்ளேயும் ஒரு கணித பாடத்தை தெரிவு செய்யலாம். அப்ப அதுலேயும் கணிதத்தை எடுத்திருப்பார், இதுலேயும் கணிதத்தை எடுத்திருப்பார். இப்படி இந்த கட்டாய பாடங்களாக இருக்கிற இந்த 14 தான் மேலதிக கற்றல் மொழிகளாகவும் இருக்க போகுதோ, அந்த 14லையும் ஏதாவது 3 பாடத்தை மீண்டும் தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த 3ம் எவ்வாறு இருக்கும்னு சொன்னா, ஏற்கனவே கட்டாய பாடங்களில் படிக்கிற அலகுகளுக்கு மேலதிகமான விடயங்களாக இருக்கும். இந்த மேலதிக கற்றல் மொழிங்கிறது ஏற்கனவே கட்டாய பாடங்களில் இருக்கிறத விட கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜை கொடுக்கக்கூடிய மாதிரி, மாணவர்கள் அந்த பாடத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜை உள்ளடக்கியதாக இந்த மேலதிக கற்றல் மொழிகள் இருக்கும். இது மாணவர்கள் அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் கற்க விரும்புகிற பாடங்களை தெரிவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். உதாரணமாக கணிதம் படிக்க விரும்புகிற மாணவன் கட்டாய பாடத்தில் கணிதம் எடுத்திருக்கிற மாதிரி மேலதிக கற்றல் மொழியிலையும் என்ன செய்யலாம், கணிதத்தை தெரிவு செய்யலாம். அதே போன்று விஞ்ஞானத்தை கற்க விரும்புகிற மாணவன் கட்டாய பாடத்தில் விஞ்ஞானம் இருக்கும், அது பொதுவான பாடமாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் நாலேஜை பெற்றுக்கொள்றதுக்கு மேலதிக கற்றல் மொழியுள்ளையும் அந்த விஞ்ஞானத்தை மாணவன் தெரிவு செய்யலாம். அப்ப மேலதிக கற்றல் மொழியுங்கிறது இது வேறு பாடங்கள் இல்லை, இந்த கட்டாய பாடங்கள் 14லையும் இருந்து ஏதாவது 3 மேலதிகமாக தெரிவு செய்து கொள்வாங்க என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது நிலைமாற்றுத்திறன் மொழியுள்கள். நிலைமாற்றுத்திறன் மொழியுள்கள் என்று சொல்லும் போது இதுல மாணவர்கள் 2 மொழியூலை தெரிவு செய்யணும். ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு திறன் மட்டத்தை கொண்டிருக்கும், அதாவது ஒரு கிரெடிட் சப்ஜெக்ட் தான் இதுவும். இதுல மாணவர்கள் 2 பாடங்களை தெரிவு செய்து கொள்ள முடியும். அதிலும் இந்த 1 தொடக்கம் 4 வரைக்கும் இருக்கிற பாடங்கள் தான் தற்போது 6ஆம் வகுப்பில் மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதாவது இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற 4 பாடங்களில் ஏதாவது 2ஐ மாணவர்கள் தரம் 6ல் தெரிவு செய்து கொள்ள முடியும். இங்க கீழுக்கு ரெட் கலர்ல இருக்கிற இந்த பாடங்கள் என்னன்னு சொன்னா இது மாணவர்கள் தரம் 8ல தான் தெரிவு செய்ய முடியும். அப்ப தரம் 6லையும் 7லையும் இதை தெரிவு செய்ய முடியாது. அப்ப தரம் 6லையும் 7லையும் மாணவர்கள் இந்த 4 பாடங்களும், அதாவது இலக்கிய ரசனை, உலகளாவிய கற்கைகள், சமூக சேவைகள், தொழில் தயார் நிலைக்கான அடிப்படை, இந்த 4 பாடங்களில் ஏதாவது 2 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அப்ப இதை நீங்க கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது அத்தியாவசிய பாடங்கள், கட்டாய பாடங்கள் எங்களுக்கு 15 பாடங்கள் இருக்கும். மேலதிக கற்றல் மொழிகளாக நாங்கள் கட்டாய பாடத்திலிருந்தே 3 மொழிகளை தெரிவு செய்து கொள்ள முடியும். நிலைமாற்றுத்திறன் மொழிகளாக இந்த 4 பாடங்களையும் இருந்து 2 மொழிகளை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அப்போ மொத்த திறன் மட்டத்தை கீழே பாருங்க. கட்டாய பாடங்களுக்கு 30 கிரெடிட், மேலதிக கற்றல் மொழிகளுக்கு 3 கிரெடிட், நிலைமாற்றுத்திறன் மொழிகள் 2 கிரெடிட். அப்போ மொத்தமாக 35 கிரெடிட் பாடங்கள் காணப்படும். இந்த 35 கிரெடிட்ங்கிறது ஒரு டேர்முக்குரியது. ஒரு டேர்முக்கு 35 கிரெடிட் வழங்கப்படும். எனவே மாணவர்கள் இவ்வாறு தான் இந்த தரம் 6ற்கு பாடங்களை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்த விடயம் மொடியூலுக்கான திறன் மட்டங்கள், அதாவது கிரெடிட் என்று சொல்லி பார்த்தோம் தானே. இந்த கிரெடிட்ங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிரெடிட்ங்கிறது அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு கிரெடிட் இருக்கிற ஒரு பாடமாக இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்துக்கு ஒரு மொடியூல் தான் காணப்படும். அப்போ ஒரு கிரெடிட்னு சொன்னா ஒரு மொடியூல் அதுக்கு இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த மொடியூலுங்கிறது ஒரு யூனிட் போன்ற ஒரு அலகு போன்றது. எனவே ஒரு கிரெடிட் உள்ள பாடங்கள் எல்லாமே ஒரு மொடியூலை கொண்டிருக்கும். சில பாடங்கள் 2 கிரெடிட் உள்ள பாடங்களாக இருக்கும். அப்ப 2 கிரெடிட்னு சொன்னா அங்க 2 மொடியூல்கள் காணப்படும். அதே போன்று இன்னும் சில பாடங்கள் 3 கிரெடிட்டோட காணப்படும். அப்ப 3 கிரெடிட்னு சொன்னா அதுக்கு 3 மொடியூல்கள் காணப்படும். இது ஒரு டேர்முக்கானது. அப்போ ஒரு டேர்முக்கு ஒரு கிரெடிட் உள்ள ஒரு பாடத்துக்கு ஒரு மொடியூல் இருக்கும். அப்போ ஒரு வருடத்தில் 3 டேர்ம் வரும். அப்போ ஒரு கிரெடிட் உள்ள பாடத்துக்கு ஒரு வருடத்துக்கு 3 மொடியூல் வரும். அதே போல் 2 கிரெடிட் உள்ள பாடங்களுக்கு ஒரு டேர்முக்கு 2 மொடியூல்ஸ்கள் காணப்படும். எனவே ஒரு டேர்முக்கு 2 மொடியூல்ஸ் என்றால் ஒரு வருடத்திற்கு 3 டேர்ம் உள்ளன. ஒரு டேர்முக்கு 2 படி, 3 டேர்முக்கும் 6 மொடியூல்ஸ்கள் வரும். எனவே 2 கிரெடிட் உள்ள பாடங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 6 மொடியூல்ஸ் காணப்படும். 3 கிரெடிட்ஸ் உள்ள பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 3 கிரெடிட் உள்ள பாடங்களுக்கு ஒரு டேர்முக்கு 3 மொடியூல். எனவே 3 டேர்முக்கும் 3 மொடியூல் படி 9 மொடியூல்ஸ் இருக்கும். எனவே ஒரு வருடத்திற்கு 9 மொடியூல்ஸ் காணப்படும்.
உதாரணமாக இந்த அட்டவணையை நாங்கள் திரும்ப பார்க்கலாம் பாருங்க. தாய்மொழிக்கு 3 கிரெடிட் ஒரு டேர்முக்கு. ஆகவே இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் தாய்மொழிக்கு 3 மொடியூல்கள் இருக்கின்றன. 3 மொடியூல்கள் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஆங்கில மொழியும் 3 கிரெடிட் பாருங்க. அப்போ ஆங்கிலத்துக்கு 3 மொடியூல் உள்ளது. ஆனால் இரண்டாம் மொழியை பாருங்க, இரண்டாம் தேசிய மொழி அதாவது சிங்கள மொழிக்கு 1 கிரெடிட் தான். அப்போ அதுக்கு 1 மொடியூல் தான் இருக்கும். அதே போன்று கீழுக்கு இங்கே இருக்கிறதுல பாருங்க சுகாதாரம் உடற்கல்வியும் 2 கிரெடிட் தான் இருக்குது. ஆகவே அதுக்கு 2 மொடியூல் இருக்கும். இங்கே புவியியலை பாருங்க 1 கிரெடிட் இருக்குது. ஆகவே இதுக்கு 1 மொடியூல் இருக்கும். அப்போ இந்த கிரெடிட்கள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எத்தனை மொடியூல் அந்த பாடத்துக்கு இருக்குன்னு சொல்லி. கிரெடிட்களின் எண்ணிக்கையும் மொடியூல் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எனவே எத்தனை கிரெடிட் இருக்குதோ அதே அளவு மொடியூல்கள் அந்த பாடத்துக்கு காணப்படும். இந்த ஆக கீழே பாருங்க மொத்த திறன் மட்டங்கள். அத்தியாவசிய பாடங்களுக்கு 30 கிரெடிட், அதே போன்று மேலதிக கற்றல் மொடியூலுக்கு 3 கிரெடிட், இங்கே 2 கிரெடிட், மொத்தமாக 35 கிரெடிட் உள்ளன. அப்போ அத்தியாவசிய பாடங்களுக்கு 30 கிரெடிட், மேலதிக கற்றல் மொடியூல்களுக்கு 3 கிரெடிட், நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களுக்கு 2 கிரெடிட், மொத்தமாக 35 கிரெடிட் காணப்படும். ஒரு டேர்முக்கு 35 கிரெடிட்டுகள் காணப்படுதுன்னு சொன்னால் அந்த ஒரு டேர்முக்கு 35 மொடியூல்கள் காணப்படுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ தரம் 6இல் உள்ள மாணவர்கள் ஒரு டேர்முக்கு 35 மொடியூல்கள் மொத்தமாக படிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 35 மொடியூல், செகண்ட் டேர்முக்கு 35 மொடியூல்ஸ், தேர்ட் டேர்முக்கு 35 மொடியூல்ஸ் என்று சொல்லி மொத்தமாக 105 மொடியூல்கள் ஒரு வருடத்திற்கு, அதாவது தரம் 6இல் 105 மொடியூல்கள் மாணவர்கள் கற்க வேண்டியிருக்கும். இதே சிஸ்டம் தான் தரம் 6 தொடக்கம் 9 வரைக்கும் காணப்படும். இதே பாடங்கள் தான் காணப்படும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது மொடியூலுக்கான நேர அளவுகள். இந்த மொடியூலை ஒன்று நிறைவு செய்வதற்கு நேரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு கிரெடிட்டுங்கிறது ஒரு மொடியூலை கொண்டிருக்கும். ஒரு மொடியூல் 10 மணித்தியாலங்கள் படிக்க வேண்டிய மொடியூலாக காணப்படும். எல்லா பாடத்திலையுமே அப்படித்தான். அப்போ ஒரு கிரெடிட்டுங்கிறது ஒரு மொடியூலாக காணப்படும். ஒரு மொடியூலுங்கிறது 10 மணித்தியாலங்கள் கற்க வேண்டியதாக இருக்கும். அதாவது 10 பாட வேளைகள் கற்க வேண்டும். அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு மொடியூல் 10 பாட வேளையோட நிறைவடைஞ்சிடும் பாடசாலையில். ஆகவே 2 கிரெடிட் உள்ள பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மொடியூல் காணப்படும். அது 20 மணித்தியாலங்கள் படிக்க வேண்டியிருக்கும். 2 கிரெடிட்ன்றதால 20 பாட வேளைகளை கொண்டிருக்கும். அதே போல் 3 கிரெடிட் உள்ள பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 3 மொடியூல் காணப்படும். 3 கிரெடிட்டுண்டா அங்கே 3 மொடியூல் காணப்படும். ஆகவே 30 மணித்தியாலங்கள் படிப்பிக்கணும். அது 30 பாட வேளையாக இருக்கும். அப்போ ஒரு கிரெடிட்டுண்டா 10 மணித்தியாலம், அது 10 பாட வேளையை கொண்டிருக்கும். 2 கிரெடிட்டுண்டா 20 மணித்தியாலம், 20 பாட வேளை. 3 கிரெடிட்டுண்டா 30 மணித்தியாலம், 30 பாட வேளையாக காணப்படும். மொத்தமாக ஒரு டேர்முக்கு 35 கிரெடிட்னு சொல்லி பார்த்தோம்னாங்க. ஆகவே 35 கிரெடிட்டுக்கும் 35 மொடியூல்ஸ் இருக்கும். அப்போ 35 மொடியூல்ஸும் 350 ஹவர்ஸ். ஒரு மொடியூல் 10 ஹவர்ஸ். ஆகவே 35 மொடியூல்ஸும் 350 ஹவர்ஸ், 350 மணித்தியாலங்கள் ஒரு டேர்முக்கு கற்க வேண்டியிருக்கும். இதுதான் மொடியூலுக்கான நேர அளவு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மொடியூல் 10 மணித்தியாலம் கற்பதாக இருக்கும். 10 பாட வேளைன்னு சொன்னோம். அப்போ 10 மணித்தியாலம் 10 பாட வேளைன்னு சொன்னால் ஒரு பாட வேளை 1 மணித்தியாலமாக இருக்கும். அப்போ ஒரு பாடவேளை 1 மணித்தியாலம் கற்பிக்கக்கூடியதாக பாடசாலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். தற்போது கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டிருக்கிற நேர அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடவேளை 50 நிமிடமாக தான் கருதப்பட்டிருக்கும். அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் பாடசாலையில் இந்த பாடங்கள் 50 நிமிடம் கற்பிக்கப்படும். மீதி 10 நிமிடமும் என்ன செய்யப்படும் சொன்னால் பாடசாலைக்கு வெளியே கற்பிக்கப்படும். எனவே 50 நிமிடங்கள் பாடசாலையிலும் பாடசாலைக்கு வெளியே 10 நிமிடங்களுமாக மொத்தமாக 60 நிமிடம், அதாவது 1 மணித்தியாலம் ஒரு பாடவேளை கற்பிக்கப்பட வேண்டும். பாடசாலைக்கு வெளியே என்பது 2 வகையில் நடக்கும். ஒன்று மாணவர்களுக்கு பின்னூட்டல் வேலைகளாக, அதாவது வீட்டு வேலைகளாக வழங்கலாம். அதாவது பாடசாலையில் 50 நிமிடம் கற்பித்த பின்னர் மாணவர்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதற்காக அந்த 10 நிமிடங்களுக்கும் ஆசிரியர் வேலை வழங்குவார். இதொரு முறை. கற்பித்த பின்னர் அந்த 10 நிமிடத்தை வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி வழங்கலாம். அல்லது கற்பித்தலுக்கு முன்னர் வழங்கலாம். அது எப்படின்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் என்ன பாடத்தை படிக்க போகிறோமோ அந்த பாடத்துக்கு முன்னாயத்தமாக வருவதற்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய மாணவர்களுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த பாடம் படிக்கிறதுக்கு முதல் ஒரு 10 நிமிடத்தை வீட்டில் செலவழிக்கிற மாதிரி, அல்லது பாடத்தை படித்த பின்னர் 10 நிமிடத்தை வீட்டில் செலவழிக்கக்கூடிய மாதிரி அந்த 10 நிமிடங்களும் ஒன்று பின்னூட்டல் வேலைகளாக அமையும் அல்லது முன்னாயத்த வேலைகளாக அமையும். அடுத்ததாக கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு. இந்த கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு எப்படி நடைபெறும்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பரீட்சை முறைகள் புதிய கல்வி திட்டத்தில் இருக்காது. இங்கே மொடியூல் சிஸ்டம் தானே. எனவே மொடியூலுக்கான மதிப்பீடு தான் இங்கே நடைபெறும். ஒரு மொடியூலுக்கு எப்படி நடைபெறும்னு சொன்னால் 2 தொடர் மதிப்பீடும் ஒரு இறுதி மதிப்பீடும் நடைபெறும். இந்த 2 தொடர் மதிப்பீடுங்கிறது ஆசிரியர் கற்பிக்கும் போதே ஏற்கனவே இந்த SBAL நடந்த மாதிரி 2 கணிப்பீடு தொடர் மதிப்பீடு நடைபெறும். இறுதியாக ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு
அது இறுதி மதிப்பீடாக இருக்கும். அப்ப 2 தொடர் மதிப்பீடும் ஒரு இறுதி மதிப்பீடு நடக்கணும் ஒரு மொடியூலுக்கு. இதற்கான மதிப்பீடு அந்த 2 தொடர் மதிப்பீட்டுக்கும் முதலாவது தொடர் மதிப்பீட்டுக்கு 35 புள்ளி வீதமும், இரண்டாவது தொடர் மதிப்பீட்டுக்கு 35% புள்ளியும், இறுதி மதிப்பீட்டுக்கு 30% மொத்தமாக 100 புள்ளி கணிக்கப்படும். அப்ப முதலாவது தொடர் மதிப்பீட்டுக்கு 35 புள்ளி, இரண்டாவது தொடர் மதிப்பீட்டுக்கு 35 புள்ளி, இறுதி மதிப்பீட்டுக்கு 30 புள்ளி, மொத்தமாக 100க்கு எத்தனை சொல்லி பார்க்கப்படும். அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி ஜிபிவி வழங்கப்படும். அதாவது கிரேட் பாயிண்ட் வேல்யூ, ஒரு மொடியூலுக்கான கிரேட் பாயிண்ட் வேல்யூ வழங்கப்படும். இது ஒரு மொடியூலுக்கானது. அப்போ ஒரு கிரெடிட் உள்ள பாடங்களுக்கு ஒரு மொடியூல் தான் இருக்கும். அதற்கான மதிப்பீடு இவ்வாறு அமையும். 2 கிரெடிட் உள்ள பாடங்களுக்கு 2 மொடியூல்கள் இருக்கும். அப்போ 2 மொடியூல்களுக்கும் 2 ஜிபிவி வரும். அப்போ இங்கே இதுக்கு ஒரு ஜிபிவி இருக்கிற மாதிரி ஒரு மொடியூலுக்கானது தான் இது. அப்போ இன்னொரு மொடியூல் இருக்குன்னு சொன்னால் இதே போன்று இன்னொரு செயற்பாடு நடக்கணும். அப்போ இன்னும் 2 தொடர் மதிப்பீடும் ஒரு இறுதி மதிப்பீடுமாக அமையும். இந்த பாடங்களுக்கான கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு, இந்த ஜிபிவி எப்படி கணிப்பிடுறது, அதே போன்று ஜிபிஏ எப்படி கணிப்பிடுறதுங்கிறது தொடர்பான விடயங்களை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். அதை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு தொடர்பான விளக்கங்கள் தெளிவாக அதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக தரம் 6 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கல்வி திட்டத்தின் கீழ் மொத்தமாக மாணவர்கள் 20 பாடங்களை கற்க வேண்டியிருக்கும். அதாவது கட்டாய பாடம் 15, மேலதிக மொடியூல்களில் 3, நிலைமாற்று திறன்களில் 2, மொத்தமாக 20 பாடங்கள் மாணவர்கள் கற்க வேண்டியிருக்கும். இங்கு பொதுவான இறுதி பரீட்சை ஒன்று காணப்படாது. ஏனெனில் இங்கு மொடியூல்களின் எண்ணிக்கை வித்தியாசப்படும். ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு விதமாக மொடியூல்கள் காணப்படும். பாட அளவுகளின் எண்ணிக்கை வித்தியாசப்படும். எனவே பரீட்சை ஒரே நேரத்தில் நடத்த முடியாது. எனவே இந்த டேர்ம் எக்ஸாம் எல்லாம் வழமையை போன்று ஒரே நேரத்தில் நடைபெறாது. அது ஒவ்வொரு ஆசிரியரும் தான் கற்பிக்கும் போதே அந்த பரீட்சைகள் நடைபெறக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா பாடத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பரீட்சையாக நடத்துவது போன்று இங்கு பரீட்சை முறை காணப்படாது. இங்கு தொடர் மதிப்பீடு மற்றும் இறுதி மதிப்பீடு தான் காணப்படும். இது ஆசிரியர்கள் கற்பிக்கும் போதே இது நடத்தி செல்வார்கள். ஒவ்வொரு மொடியூலுக்குமான ஜிபிவி கணிக்கப்படும். அதாவது ஒரு மொடியூலுக்கான கிரேட் பாயிண்ட் வேல்யூ கணிக்கப்படும். ஒவ்வொரு மொடியூலுக்குமான கிரேட் பாயிண்ட் வேல்யூவை கணிச்சு அதன் மூலம் அந்த பாடத்திற்கான ஜிபிஏ கணிக்கப்படும். அப்போ மொடியூலுக்காக வழங்கப்படுறது கிரேட் பாயிண்ட் வேல்யூவாக காணப்படும். அந்த கிரேட் பாயிண்ட் வேல்யூவை அடிப்படையாக கொண்டு பாடத்துக்கான ஜிபிஏ கணிக்கப்படும். அதாவது கிரேட் பாயிண்ட் எவரேஜ் கணிக்கப்படும். அனைத்து பாடங்களினதும் கிரேட் பாயிண்ட் எவரேஜை வைத்துக்கொண்டு மொத்தமாக மாணவருக்கு கிரேட் பாயிண்ட் எவரேஜ் கணிக்கப்படும். இதை வைத்துக்கொண்டு மாணவர்களின் நிலைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய பாடத்திட்டத்தின் கீழ் கணிப்பீடு மற்றும் மதிப்பீடுகள் எவ்வாறு நடைபெறும், அதற்கான தரங்கள் அதாவது ஏபிசி என தரங்கள் எப்படி வழங்கப்படும், கிரேட் பாயிண்ட் வேல்யூ, கிரேட் பாயிண்ட் எவரேஜ் என்பன எவ்வாறு கணிக்கப்படும் என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்வையிடுங்கள். தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிட எஜி இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.